ஒரு அடித்தளத்தை உடைக்கும்படி என்னிடத்திலே சொன்னபடியினால் ஆமென். அந்த அடித்தளத்தை குறித்து தான் இன்றைய தினத்திலே பார்க்க போகிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனை குறித்த ஒரு அறிவு இன்றைய தினத்திலே உண்டாக வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் காட். அவர் ஒரு அருமையான தெய்வம், ஒரு அழகான தெய்வம். ஆனால் தேவனுடைய ஜனங்கள் ஒரு சில நேரங்களிலே தேவனை குறித்து ஒரு தவறான கண்ணோட்டம் நமக்குள்ளே இருக்கிறபடியினால் நாம் தேவனிடத்திலிருந்து ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. தேவனை குறித்த ஒரு தவறான எண்ணம் நம் சிந்தைகளிலிருந்து எடுத்து போட தேவன் இன்றைய தினத்திலே விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் யோபுவை குறித்து தெரியும்னு தெரில. யோபுவை குறித்து யாருக்கெல்லாம் தெரியும்? அவங்க மாத்திரம் கையை உயர்த்துவீங்களா? யோபு கொஞ்சம் கையை உயர்த்துங்களேன், தப்பு இல்லையே. ஆமாம், 1 2 3 4 5 6 7 ஓ பரவாயில்ல, மெஜாரிட்டி இருக்கீங்க. ஓகே, யோபுவை குறித்து நிறைய வசனங்களை நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? நிறைய வசனங்களை படிச்சிட்டோம். ஆனால் என் தேவன் உங்களுடைய, எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே, இதற்கு முன்பு உம்மை நான் எப்படி அறிந்தேனோ அப்படி அறியாமல் நீர் எப்படி இருக்கிறீரோ இப்பொழுது எப்படி இருக்கிறீரோ அப்படி நான் அறிய விரும்புகிறேன். இங்க இந்த உட்காந்துக்கோ, தப்பில்லை. சரி, நான் கொஞ்சம் சவுண்டாக தான் பேசுவேன், அது கொஞ்சம் காது. ஆமாம், தப்பு இல்லை. ரொம்ப சவுண்டாக இருக்கோ நான் பேசுறது? இல்லை சிஸ்டர், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் சொல்கிறாரு, நிறைய முயற்சி எடுத்து 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 உங்கள் வாழ்க்கையில் தோத்துட்டீங்க. உள்ளே வரும்போது ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொன்னார். சொல்லிடுறேன், உங்களுடைய முயற்சிகள் இன்றைய தினத்தில் வெற்றியாய் ஆரம்பிக்கும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். சத்தமா ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, என் இயேசு எப்படிப்பட்டவர்? இங்கே வேதத்தை வாசிக்கலாமா? யோபு எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 21வது வசனம். இன்னொருத்தர் எடுத்துக்கோங்க, யோபு 2வது அதிகாரம் 10வது வசனம். நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். நல்லா கவனிக்கணும், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இப்ப கவனிங்க, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு. இதெல்லாம் யாரு, எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க? கிறிஸ்தவர்கள் சொல்லியிருக்குமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சரி, அடுத்தது 10வது வசனம், 2வது அதிகாரம் 10ஆம் வசனம். அதற்கு அவன் நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். வெரி குட், இப்படிதான் படிக்கணும். பைத்தியக்காரி பேசுகிறது போல நீ பேசுகிறாய். தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டுமோ என்றான். எல்லாரும் சொல்லுங்க, நன்மையை பெற்ற நாம் தீமையை பெறாம இருக்கலாமோ? எப்படி சொல்றாரு? நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? ஓகே, அடுத்தது 5வது அதிகாரம் 18வது வசனம். அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார். ஓ, இங்கே சொல்றார், அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார். அவர் அடிக்கிறார். அவருடைய கை ஆற்றுகிறது. கவனிங்க, எல்லாரும் சொல்லுங்க, அவர் காயப்படுத்தி, வாய் திறந்து பேசுங்களேன். காயப்படுத்தி காயம் கட்டுகிறார். அவர் அடிக்கிறார். அவருடைய கை ஆற்றுகிறது. நல்லா கவனிக்கும். முதல்ல பாயிண்ட் என்ன சொன்னோம்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். இப்ப 2வது பாயிண்ட் என்ன சொன்னோம்? நன்மையை பெற்ற நாம் தீமையை பெறாமல் இருக்கலாமோ? சரி, 3வது காயப்படுத்தி சொல்லுங்க, காயப்படுத்தி காயம் கட்டுகிறார். அடுத்தது அடிக்கிறார், அப்புறம் அணைக்கிறார். கரெக்டா?
இப்போ இதான் பிரச்சனையே கிறிஸ்தவங்களுக்கு. சரி, இங்க ஆண்டவர் இங்க வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். தீமையை பெற்றிருக்கிறான், அப்புறம் நன்மையை பெற்ற அவன் தீமையை பெறாமல் இருக்கலாமோங்கிறான். அடுத்தது அவனோட ஃப்ரெண்டு சொல்றான், காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தர். காயப்படுத்தி பெர்க்மான்ஸ் கூட பாடியிருக்கிறார். என்னது? காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே, நீர் அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே. சரி, இந்த தேவன் அப்பனா என்ன அர்த்தம்? இப்போ படித்ததெல்லாம் கொடுக்கிற கடவுள், அப்புறம் எடுக்கிற கடவுள், அடுத்தது நன்மையை செய்கிற கடவுள், அப்புறம் தீமையை செய்கிற கடவுள். ஓ பிரைஸ் தி லார்ட். அடுத்தது காயம் படுத்துகிற கடவுள், அப்புறம் காயத்தை கட்டுகிற கடவுள். அடுத்தது அடிக்கிற கடவுள், அப்புறம் ஆற்றுகிற கடவுள். ஓ ஜீசஸ், கரெக்டா? அப்படிதான் இங்க பைபிள் சொல்லுது. ஆமென். இதுல வேற ஒரு சர்டிபிகேட் ஒருத்தர் யார் எழுதுறான்னு தெரியல, அந்த மகாராசன் கிடைச்சானா நல்லா இருக்கும். 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இதை படிச்சுட்டு கிறிஸ்தவங்க கெட்டு போன காரணமே தேவனை குறித்த ஒரு அறிவு போனதற்கு காரணமே நான் சொல்லுவேன் இந்த வசனம் தான். இது புதுசாக வந்தவங்களுக்கு சேர்த்து சொல்றேன். இங்க யோபு அப்படிங்கிறவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, அவன் ஒரு பெரிய பணக்காரன், அவன் கோடீஸ்வரன். அவன் கோடீஸ்வரன் மாத்திரமல்ல, அவனுக்கு இல்லாத ஆஸ்தியே இல்லை. அதாவது 3வது வசனம் வாசிக்கலாம். அவனுக்கு 7000 ஆடுகளும். எத்தனாயிரம் ஆடுங்க? 7000 ஆடுகள். எங்களோட பேசணும். இப்போ ஒரு அரை மணி நேரம் உங்களோட பேச போறேன். நீ உத்து கவனிக்கணும். அப்பதான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கடவுள், நீங்க தேடி வந்திருக்கிற கடவுள் யாருங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அப்போ அவனுக்கு 7000 ஆடு. எத்தனை? 1 2 10 இருந்தாலே நமக்கு என்னது? காலரை தூக்குறாள். இவன் எத்தனை ஆயிரம்? 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும். 3000 ஒட்டகம். அந்த நாள் இந்த நாளில், அந்த நாளில் ஒட்டகம் எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு பிரயாணம் பண்ணுவதற்கு பயன்படுத்துவாங்க. அப்பன்னா எத்தனாயிரம் ஒட்டகம் இருந்துச்சு? 3000 ஒட்டகம். 3000 காரு மாதிரி, 3000 பைக் மாதிரி ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு நம்ம எப்படி போவோம்? ஒரு ட்ராவல் பண்ணி போகணும் இல்லையா? அப்போ காரில் போகலாம், இல்லைன்னா கப்பலில் போகலாம், இல்லை ஃப்ளைட்டில் போகலாம். அந்த நாட்களில் இவங்கிட்ட 3000 வெஹிக்கிள்ஸ் இருந்துச்சு, 3000 வாகனம் இருந்தது. அடுத்தது 500 ஏர் மாடுகளும். 500 ஏர் மாடு. அப்பன்னா அவன் நிலம் எவ்வளோ பெருசு இருக்கும்? ஏர் உழுவதற்கே எத்தனை மாடு இருந்துச்சா? 500 ஏர் மாடுகள். 500 ஏர் மாடு. ஒரு ஏக்கர் உழுவதற்கு ஒரு மாடு இருந்தா போதும். கரெக்டா? ஆமென். போதாதா? போதும். அப்ப 500 ஏர் மாட்டுக்கு 500 ஏக்கர் இருந்திருக்கலாம் இல்லையா? என்னன்னா சும்மா எல்லாம் வச்சிருக்கல. அடுத்தது 500 கழுதைகளும் ஆகிய. 500 கழுதை. இந்த கழுதை எதுக்கு தெரியுமா யூஸ் ஆகும்? அந்த ஒட்டகம் நாடு விட்டு நாடு போறதுக்கு. கழுதை எதுக்கு தெரியுமா? நம்ம 2 வீலர் மாதிரி ஊர் விட்டு ஊர் போறதுக்கு. ஊர் விட்டு ஊரு. ஆமா, கழுதை. அடுத்தது கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி. மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். இதாவது கவுண்ட்ல சொன்னாங்க. 3000 ஒட்டகம், 7000 ஆடு, இதெல்லாம் வந்து எண்ணிக்கையில் 500 ஏர் மாடு, இதெல்லாம் எண்ணிக்கையில் சொன்னது. ஆனா பணிவிட வேலைக்காரிகளை பத்தி பேசும்போது எண்ணிக்கையே இல்லையா? எண்ணிக்கையே இல்ல. அப்பனா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் இல்லையா? எண்ணிக்கையே இல்லாதவன் இவன். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாக இருந்தான். கிழக்கத்தி புத்திரரில் எல்லாரிலும் பெரியவன். எல்லாரிலும் பெரியவன். கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கோங்க. அவனை போல அந்த ஏரியாவில் கோடீஸ்வரனே அந்த நாட்டில் இல்லை. இப்போ இருக்கும் நம்ம சொல்கிறோமே அம்பானி, சொல்கிறோம் இல்லையா? இந்தியாவில் அம்பானி, அம்பானி குடும்பம். கரெக்டா? நான் புரியுதா? அப்போ அம்பானி அந்த மாதிரி அந்த நாட்டில் அவனை போல ஒரு பணக்காரன் இல்லை. ஆனால் ஒரு நல்ல செய்தி என்ன தெரியுமா? இவன் எப்படி பணக்காரன் ஆனானா, எப்படி அவனுக்கு இதெல்லாம் கிடைச்சுதான்? வாசிக்கலாமா? எப்படி கிடைச்சிது அவனை பற்றி பைபிள் என்ன சொல்லுது? 8வது வசனம்.
அவர் கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து, பொல்லாப்புக்கு விலகுறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். பூமியில் ஒருவனும் இல்லை. இவன் சாதாரண ஆள் இல்ல. இவன் இவ்வளவு ஆசீர்வாதமும் யார் கொடுத்தா தெரியுமா? கர்த்தர் கொடுத்தார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் கொடுத்தார். எல்லாரும் வாயத்தரன்னு சொல்லுங்க, யார் கொடுத்தா? கர்த்தர் கொடுத்தார். எல்லாரும் சொல்லுங்க, யார் கொடுத்தா? கர்த்தர் கொடுத்தார். இவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் ஆவனதற்கு காரணம் யாருன்னா கர்த்தர். அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான். அவன் எப்படி பொல்லாப்புக்கு விலகிறவன், உத்தமன், சன்மார்க்கன், இப்படிப்பட்டவனுக்கு கர்த்தர் கொடுத்தார். இப்போ இந்த கர்த்தர் கொடுத்தது மாத்திரமல்ல, என்ன பண்ணார் தெரியுமா? வேலி அடைக்கிறார். என்ன அடைக்கிறாரு? வேலி அடைக்கிறார். என்ன அடைக்கிறாரு? வேலி அடைக்கிறார். கவனிங்க, வேலி எதுக்கு போடுவோம்னா சத்ரு உள்ள வரக்கூடாது, ஓனாய் உள்ள வரக்கூடாது, கெட்டவன் உள்ள வரக்கூடாது. நீங்க நல்லவங்க தான். இங்க சபைக்கு வரும்போது ஏன் வீடை பூட்டிட்டு வரீங்க? நீங்க நல்லவங்க தானே, திறந்து வச்சுட்டு வரலாம் இல்ல? ஏன் நம்ம போட்டோம்னா நமக்கு வெளியில ஒரு சத்ரு இருக்கிறான், நமக்கு வேண்டாதவன் ஒருத்தன் இருக்கிறான், நம்ம பொருளை அபகரிக்கிற ஒரு குரூப் இருக்குது, அதனால நம்ம போட்டோம். அதே போல யோபினுடைய எல்லா சொத்துக்களுக்கும் தேவன் வேலி அடைக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, வேலி அடைக்கிறார். வேலி அடைக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, வேலி அடைக்கிறார். வேலி அடைக்கிறார். சொல்லுங்க, என் தேவன் என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை, ஆசீர்வாதத்தை, என் வாகனத்தை, என் வீட்டை வேலி அடைக்கிற தேவன். வேலி அடைக்கிற தேவன். நான் சொல்ற புரியுதா? கர்த்தர் எப்படிப்பட்டவர்னு? கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறவர் மாத்திரமல்ல, அவைகளை வேலி அடைத்து பாதுகாக்கிற தேவன். வேலி அடைத்து பாதுகாக்கிற தேவன். கரெக்டா? இப்ப வேலி அடைச்சிட்டார். இப்போ சாத்தான் ஒரு நாள் அப்படியே ஆண்டவர்கிட்ட வந்து நிற்கிறான். ஆண்டவர்கிட்ட வந்து நிற்கிறான். என்ன நிற்கிறான்? நின்றுட்டு 10வது வசனம், 9வது வசனம். அதற்கு சாத்தான் இப்போ வந்து தேவன் கிட்ட வந்து நின்றுட்டான். நின்றுட்டு என்ன சொல்றான்? அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக யோபு விருதாவாக தேவனுக்கு பயந்து, அப்படி படிக்க கூடாது. விருதாவா அப்படின்னா அந்த 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 இடத்துல ஒரு என்னது கேள்வி. ஏப்பா நல்லா இருக்கியா? ஃப்ளாட்டா நல்லா இருக்கியா? ஏப்பா நல்லா இருக்கியாப்பா? இதே வார்த்தை தான். நல்லா இருக்கியாப்பா அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்குது? ஒரு கேள்வி கணை வருது. அப்போ தேவன் சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான். விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அடுத்த வசனம், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. கவனிங்க, இப்போ நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டு போறேன். இதுல ஒரு விஷயம் அடங்கி இருக்கு. இப்ப கவனிங்க, உங்கள் தேவன், நீங்க ஆராதிக்கிற தேவன், நீங்கள் தேவனை தேடி வரும்போது, தேவனுக்கு பயந்து நடக்கும்போது, தேவனை விசுவாசிக்கும் போது தேவன் ஆசீர்வதிக்கிறவர் மாத்திரமல்ல, எங்க வேலை அடிக்கிறாராம்? முதல்ல யோபுவை வேலை அடிக்கிறாராம். யாரை வேலை அடிக்கிறாராம்? அவனையும் அவன் வீட்டையும்னா அவன் பிள்ளைகள், அவன் குடும்பம், அவன் சொத்து, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்னது? ஒட்டகம், ஆடு, கழுத, வேலைக்காரன், வேலைக்காரி, அவன் சொத்து எல்லாத்தையும் சுத்தி என்ன பண்றாராம்? எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவர், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் என்னை வேலி அடைத்து பாதுகாக்கிறவர். புரியுதா? நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க யாருமே உங்களுக்கு இல்லைன்னு. உங்களை பிசாசு தூக்கலாம்னு நினைச்சாலும் வேலி உங்களை பாதுகாக்குது. ஆமென். நீங்க இயேசு கிட்ட வந்துட்டா, தேவனுடைய பிரசன்னத்துல வந்துட்டீங்கன்னா, தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவர் மாத்திரமல்ல, உங்க ஆசீர்வாதத்திற்கு வேலி அடைக்கிறவர். ஆமென். புரியுதா? எல்லாம் சொல்லுங்க, அந்த வேலிக்குள்ள பிசாசு வர முடியாது. சொல்லுங்க, அந்த வேலிக்குள்ள பிசாசு வர முடியாது. புரியுதா?
அப்போ நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனிடத்தில் வந்தால் உங்க சொத்து சுகம் எல்லாத்தையும் வேலை அடைக்கிறான். உங்களுக்கு விரோதமாக ஒருத்தரும் பிள்ளிசுனியை வைக்க முடியாது. உங்களுக்கு விரோதமாக உங்கள் சொத்தை தூக்க ஒருத்தரால முடியாது. உங்களுக்கு விரோதமாய் ஒருத்தரும் எழும்ப முடியாது. ஏனென்றால் தேவன் வேலி அடைத்திருக்கிறார். மனுஷன் வேலி அடைக்கல, தேவன் வேலி அடைத்திருக்கிறாராம். அதனால பிசாசு சொல்றான், சும்மாவா அவன் பயந்து நடக்கிறான், சும்மாவா அவன் வந்து அல்லேலூயாங்கிறான், சும்மாவா அவன் இயேசுங்கிறான், சும்மாலாம் ஒன்றும் சொல்லல, நீர் அவனை நல்லா வச்சிருக்கிறீர், அதனால அவன் அல்லேலூயாங்கிறான், அதனால அவன் வந்து இயேசு இயேசுங்கிறான். அப்போ பிசாசு அங்கே சொன்னவொடனே அல்லேலூயா சொன்ன உடனே என்ன தெரியுமா நடக்குது? 12ஆம் வசனம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் எல்லாரும் படிக்கலாமா? எல்லாரும் சொல்லுவீங்களா? கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம், அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது. என்னடா அது? கொஞ்சம் அப்படியே தலையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்களேன். என்னது இப்பத்தான் வேலி அடைச்சாருன்னு சொல்லுது பைபிள், இப்போ என்னன்னு சொல்லுது? அவன் கையில் இருக்கிறது, உன் கையில் இருக்கிறான், உன் கையில் இருக்கிறது. அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் யார் கையில் இருக்கிறது? அப்படின்னா இப்போ இந்த இடத்துல யோபு சேர்க்கல, இந்த இடத்துல யார் சேர்க்கல? யோபு சேர்க்க. கரெக்டா? யோபு சேர்க்காம அப்போ 7000 ஒட்டகம் உன் கையில் இருக்குது, சரி 3000 ஒட்டகம் உன் கையில் இருக்குது, 7000 ஆடு உன் கையில் இருக்குது, 500 கழுதை உன் கையில் இருக்குது, 500 ஏர் மாடு உன் கையில் இருக்குது. எல்லாம் யார் கையில் இருக்குது? பிசாசு கையில். தேவன் சொல்றார் சாத்தானை பார்த்து, எல்லாம் உன் கையில் இருக்கு. குழப்பமா இருக்குல்ல நம்ம ஆண்டவரை நினைச்சா? இப்பத்தான் சொன்னோம் வேலி அடைச்சிருக்கிறாரு, ஆனா வேலி அடைச்சதுக்குள்ள யாரும் சாத்தான் தொட முடியாதுன்னு இப்பத்தான் ஒரு பிரசங்கம் பண்ணாரு. அடுத்த வசனம் பைபிள் சொல்லுது, எல்லாம் கையில் இருக்கிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏதாவது கொஞ்சம் புரியுதா? அட பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேம்மா, அட சொல்லுமா பக்கத்துல. புரிஞ்சா என்ன, புரியலன்னா எனக்கு என்ன? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, சொல்லுங்க பாருங்க. நான் கொஞ்சம் நடக்கிற மாதிரி இருக்கும், அப்போனா நான் வந்துடுவேன். அப்புறம் அங்கே சொல்லுங்க, ஒன்றுமே புரியல, ஒன்றுமே புரியல, ஒன்றுமே புரியல. சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, ஒன்றுமே புரியலையே, ஒன்றுமே புரியலையே. வேலி அடைத்த ஆண்டவர், வேலி அடைச்ச ஆண்டவர் இப்ப சாத்தானை பார்த்தே சொல்றாரு, சாத்தானை பார்த்தே சொல்றாரு, அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம், அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்குங்கிறாரு, உன் கையில் இருக்குங்கிறாரு. புரியல? எப்படிங்க வேலி அடைச்ச இடம்? தேவன் தான் வேலி அடைத்தார், தேவன் தான் ஆசீர்வதித்தார், தேவன் தான் எல்லாம் பண்ணினார். இப்ப ஆண்டவரே பார்த்து சொல்றாரு, எல்லாம் உன் கையில் இருக்குன்னு சொன்னாரா? உன் கையில் நான் கொடுக்குறேன்னாரா? கிறிஸ்தவன் கெட்டு போனதே என்ன தெரியுமா? இந்த வசனத்தை மாத்திட்டான். ஆண்டவரா கொடுத்தார், போடா அவனை வந்து என்ன வேணா பண்ணிக்கடான்னு கொடுத்தார் இயேசுவின் நாமத்தினால. கவனிங்க, அப்ப கவனிங்க, யாருக்கெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்குது? ஆமென். நான் கொஞ்சம் அப்படியே கதை மாதிரி தான் சொல்லி இந்த மண்டையில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் எரேஸ் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. ஆமென், ஆமென். ஆண்டவரை குறித்து தவறான எண்ணங்கள்லாம் எரேஸ் பண்ணி ஆகணும். ஆமென். சரி, இப்போ சொல்றார் சாத்தானை நோக்கி. அவன் சாத்தான் என்ன, எதுக்காக அவர் அப்படி சொன்னார்னா, ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி, அவன் கேட்கறது என்ன? உம்முடைய கையை நீட்ட ஆண்டவரே, உம்முடைய கையை நீட்டி அவனை தொட்டா அவன் என்ன பண்ணுவான்? உம்முடைய முகத்துக்கு முன்பாக உம்மை தூஷிச்சிருவான், நீர் கெட்டவர்னு சொல்லிடுவான். நீர் அவனை ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கிறனால அவன் என்னங்கிறான்? அல்லேலூயாங்கிறான், ஸ்தோத்திரங்கிறான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்கிறான், எல்லாத்தையும் சொல்கிறான். ஆனால் காரணம் என்ன? நீர் அவனை எதுவும் பண்ண மாட்டேங்கிறீர். நீர் அவனை ஆமாம், எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவர் என்னை வாழ வைக்கும் தெய்வம், வாழ வைக்கும் தெய்வம், என்னை அழிக்கும் தெய்வம் அல்ல, அழிக்கும் தெய்வம் அல்ல. ஹல்லேலூயா. எவன் தெரியுமா அழிக்கணும்னு நினைப்பான்? பிசாசு தான் அழிக்கணும்னு நினைப்பான், பிசாசு தான் உங்களை கெடுக்கணும்னு நினைப்பான், பிசாசு தான் உங்க வாழ்க்கையை மாற்றணும்னு நினைப்பான். ஆனா ஆண்டவர் கிட்ட சொல்றான், ஆண்டவரே சும்மாலாம் அவன் ஒன்றும் ஆராதிக்கல, சும்மாலாம் அவனுக்கு பயந்து நடக்கல, சும்மாலாம் அவன் சன்மார்க்கனா இல்லை. காரணம் என்ன? நீர் அவனை ஆசீர்வதித்து இருக்கிறீர். அதனால நீர் உம்முடைய கையை நீட்டி அவனை தொடும்,
தொட்டா அவனுக்கு எல்லாம் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவான்? இயேசுவா அது ஒன்றாவது. இயேசு எங்க எனக்கு செஞ்சாருன்னு அவனே சொல்ல ஆரம்பிச்சிருவான். நீர் அவனை தொட மாட்டுகிறீர். அதுக்கு தான் இயேசு பதில் சொல்றார். தேவன் பதில் சொல்றார். உங்களுக்கு புரியறதுக்காக இயேசுங்கிறேன். தேவன் பதில் சொல்கிறார். என்ன சொல்றாரு? அவன் உன்னுடைய கையில் இருக்கிறது. அவனுடைய எல்லாம் உன் கையில் இருக்கிறது. புரியல தானே? ஆண்டவர் கையை நீ ஏங்க புரியாமலேயே இழுத்துட்டு போறீங்கன்னா, புரிய வைக்கிறதுக்காக தான் இழுத்துட்டு போறேன். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. அப்ப இங்க சொல்றான். அடுத்தது இன்னும் கொஞ்சம் போலாமா? இன்னும் கொஞ்சம் போலாம். அவனுடைய கையில் இருக்கிறது. அடுத்தது 2வது அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி மறுபடியும் என்ன சொல்றான்? 5ஆம் வசனத்துல, நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாமிசத்தையும் தொடுவினான். இப்போ அங்க ஆண்டவர் என்ன சொன்னாரு? யோபுவை தவிர எல்லா ஆசீர்வாதமும் யார் கையில் இருக்குது? சாத்தானே வான் கையில் இருக்குன்ட்டாரு. ஆனா வேலி அடைச்சேன்னு பைபிள் சொல்லுது. நானும் சொல்றேன், ஆண்டவர் வேலி அடைச்சதுக்குள்ள பிசாசு போக முடியாது. தேவன் வேலி அடைச்சதுல பிசாசு போக முடியுமா? முடியாது, வாய்ப்பு இல்லை. ஆனா இங்க இருக்குன்ட்டாரு. 2வது இப்போ வந்து யோபுவை சும்மாலாம் விடாதீங்க, எல்லாத்தையும் மற்றதெல்லாம் என்கிட்ட இருக்குது. ஆனால் யோபு மட்டும் என்கிட்ட இல்லை. யோபு மட்டும் கையில் இல்லை, என் கையில் இல்லை. உடனே சொல்கிறான், நீ கையை நீட்டி அவனை தொடுவீரானால் அவனை தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்கானோ. அவன் எலும்பையும் அவன் மாமிசத்தையும் தொடணுமா. அவனுக்கு ஏதாவது சொறி சரங்க கொடும், இல்லை அவனுக்கு ஏதாவது உடம்புல வியாதியை கொடும். அந்த வியாதியை கொடுத்தீரானால் அவன் என்ன பண்ணிடுவான்? உம்மை தூசி. இயேசுவாவது 1வது, சர்ச்சாவது 1வது, எனக்கு எல்லாம் எது வேணான்ட்டு அவன் என்ன பண்ணிடுவான்? தூசிக்க ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு சாத்தான் சொல்றான். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றார்? கவனிங்க. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான். ஓ மை காட், என்னது? இப்பதாயா இதே அதிகாரம் சொன்னுச்சு. ஆமா, சாத்தானே சொல்றான். என்ன டெஸ்டிமோனி, சாட்சி சொல்றான், நீர் அவனை வேலி அடைத்து பாதுகாத்திருக்கிறீர்னு சொன்னா. இப்போ ஆண்டவர் சொல்றார், ஆண்டவர்கிட்ட போய் சொல்றான், ஆண்டவரே நீர் கையை நீட்டி தொடும், வியாதியை கொடும். வியாதியை கொடுத்தா என்ன ஆகும்? கீபோர்டு வானா வர்ஷிப்பு வானான்னு ஓடிடலாம். நான் ஏன்மா தப்பா எடுத்துக்காதம்மா, மறுத்துடாதீங்க. நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ சரி, இவர் தான் எனக்கு வியாதி கொடுத்துட்டா என்ன பண்ணுவான்? இவன் சைமன் வேணாம், ஆண்டவர் வேணாம், ஒன்று வேணான்னு ஓடிடுவான் அப்படின்னு ட்ரை பண்ணுறான். ஆனால் தேவன் யோபு குறித்து சாத்தானிடத்தில் என்ன சொல்கிறாரு? அவன், எல்லாரும் சொல்லுங்க, அவன் உன் கையில் இருக்கிறான். புரியவே மாட்டேங்குது தானே? தேவன் வேலி அடைத்த ஒரு மனிதன், தேவன் வேலி அடைத்து பாதுகாத்த அவனுடைய சொத்து, இப்ப தேவனே சொல்றாரு அவன் வான் கையில தான் இருக்கான், அவன் சொத்தெல்லாம் வான் கையில தான் இருக்குன்னு ஆண்டவரே சொல்றாரு சாத்தான்ட்ட. இப்போ அவனுக்கு சந்தோஷம். என்னது? என் கையில தான் இருக்கான். எப்படிங்க ஒரு யோபு தேவனுக்கு பயந்தவன், கடவுளை தெரிந்து கொண்டவன், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் இருக்கிறவன், வேலி அடைத்து பாதுகாத்தவன், எப்படி சாத்தான் கையில் போய் சிக்கலாம்? யாருக்கா தெரிஞ்சுக்கணுமா? அவங்க மாத்திரம் ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அல்லேலூயா. அட மாமியாருக்கு அல்லேலியா சொல்லல, ஆண்டவருக்கு ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இல்லை, அதுக்கு சொன்னா கூட கொஞ்சம் சத்தமாக கத்துவீங்க போல இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். எல்லாரும் ஒரு அல்லேலியா சொல்லுவோமா? அல்லேலூயா. எப்படிங்க தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள இருந்தவன், வேலி அடைத்து பாதுகாக்கப்பட்டவன், இப்ப ஆண்டவரே சொல்றார், பிசாசே வான் கையில் அவன் சிக்கிக்கிட்டான். எப்படியா சிக்கணும்? எப்படி அவன் கையில மாறுனுச்சு? இவருடைய அத்தாரிட்டியில இருந்தது, இவருடைய பாதுகாப்பில் இருந்தது. எப்படி பிசாசனுடைய கரத்தில் இந்த ஆசீர்வாதமும் யோபும் கடந்து சென்றதற்கு காரணம் என்ன? 3வது அதிகாரம் 25வது வசனம். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. லிசன். யோபு கிட்ட ஒரு விஷயம் அவங்கிட்ட சிக்கிக்கிச்சு. என்ன?
எல்லாரும் சொல்லுங்க, நான் பயந்த காரியம் நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. நான் அஞ்சினது எனக்கு வந்தது. எல்லாரும் சொல்லுங்க, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. நான் அஞ்சினது எனக்கு வந்தது. யோபு தேவனுக்கு பயந்தவன், உத்தமன், சன்மார்க்கன், கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலே வாழ்ந்தவன், வேலி அடைத்து பாதுகாத்தவன், தேவனால் பாதுகாக்கப்பட்டவன். ஒரு குணம் அவனுக்குள்ளே இருந்தது. குணம்னு சொல்ல முடியாது, அது ஒரு அவனுக்குள்ளே என்ன இருந்ததுன்னா, பயம் என்கிற எதிராளி அவனுக்குள்ளே பணம் இருக்கும்போது உள்ளே வந்தான். எல்லாரும் சொல்லுங்க, வேலி அடைக்கிற வேலை கர்த்தருடைய வேலை, திறக்க வேண்டிய வேலை, வேலியின் கதவை திறக்க வேண்டிய வேலை, என்னுடைய வேலை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சாவி உங்க கையில இருக்கு. ஆமென். இன்னும் விலங்குல விலங்குற மாதிரி இன்னும் போவோம். இன்னும் உங்களை டிராவல் பண்ணி தான் கூப்பிட்டு போறேன். சரி, சாவி. எல்லாரும் சொல்லுங்க, சாவி என் கையில இருக்கு. வேலி அடைச்சு பூட்டு போட்டு சாவியை யார் கையில ஆண்டவர் தந்துருவார் தெரியுமா? சொல்லுங்க, என் கையில தான். சாவி அவர் வச்சுக்க மாட்டார். ஆதியாகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரம் 7வது அதிகாரத்தை எடுங்க. ஆதியாகமம் 7வது அதிகாரம் எடுங்க. ஓ ஹல்லேலூயா. புரியறதுக்காக தான் இந்த ரெஃபரன்ஸ் எடுக்கிறேன். ஆதியாகமம் 7வது அதிகாரம் எடுங்க. 16வது வசனம் வாசிங்க. தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். இப்ப கதவை அடைச்சது யாரு? தேவன். கர்த்தர். சொல்லுங்களேன், வாங்கித்தரேன் சொல்லுங்க. கர்த்தர். ஒரு மனுஷனை, நோவாவை, அவன் குடும்பத்தை பேழைகளுக்குள்ள அனுப்பி எல்லா மிருக ஜீவன்களையும் உள்ளே அனுப்பி ஆண்டவர் என்ன பண்றார்? கதவை அடைக்கிறார். கதவை அடைச்சது யாரு? கர்த்தர். ஆனா கதவை திறந்தது யாருன்னு பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? கதவை திறக்கவே இல்லை ஆண்டவர். அடைச்சது கர்த்தர், ஆனா திறக்க சொன்னது ஆண்டவர் தான். ஆனா யார் திறந்தானா? நோவா தான் திறந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, இது ரகசியம். உங்க வாழ்க்கையிலே தேவன் ஒரு பாதுகாப்பை வைத்திருப்பாரானால் அந்த பாதுகாப்புக்குள்ளாகவே நாம் வாழறதும் வாழாததும் உங்க கையில தான் இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எவ்வளவு பாதுகாத்தாலும் சாவி என்கிட்ட இருக்கு. புரியுதா? நீங்க நினைச்சா திறந்து விட்டுட்டு வந்தா போறதுக்குள்ள என்ன பண்ணியிருப்பான்? திருடன் உள்ள நுழைஞ்சிருவான். கரெக்டா? அப்ப சாவி யார்கிட்ட இருக்கு? நீ நல்லவனாவே இருந்தாலும் பூட்டி வைக்க வேண்டிய பொறுப்பு தேவன் உங்க கையில கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த யோபுவுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? இந்த யோபுவுக்கு பிரச்சனையே என்னன்னா, எப்ப பார்த்தாலும் டெய்லி அவனுக்கு பயப்படுற வேலை தான். எல்லாரும் சொல்லுங்க, டெய்லி பயப்பட்டா கதவை திறந்து விடுறேன்னு அர்த்தம். இந்த யோபுவோட பிரச்சனையே என்ன தெரியுமா? டெய்லி பயந்து ஒரு வேலையை பார்த்தாரு. என்ன வேலையை பார்த்தாரு தெரியுமா? 5வது வசனம், விருந்து செய்கிற அவரவருடைய நாள்முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று அவனுக்கு ஒரு சந்தேகம். கவனி, பயம் இருக்கிற இடத்தில் சந்தேகம் வரும். எல்லாரும் சொல்லுங்க, பயம் இருக்கிற இடத்துல சந்தேகம் வரும். கரெக்டா? நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. பயம் எங்க இருக்கோ அங்க என்ன வரும்? சந்தேகம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இந்த மனுஷனுக்கு தேவனுக்கு பயந்தவன் தான். இன்னைக்கு நிறைய பேர்த்தோட ஜெபம் கேட்கப்படாததுக்கு காரணம் என்ன? நீ பயந்து ஜெபிக்கிற ஜெபம் ஒருபோதும் கேட்காது, அது பிசாசு கேட்பான். This is the secret of spiritual life. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவ பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். தேவனுடைய ஆவிக்குரிய பிள்ளைகள், நீங்க ஜெபிக்கிற ஜெபம் ஒரு சில நேரங்களில் பிசாசு அங்கீகரிப்பான்.
யாருக்கெல்லாம் விளங்குது ஒரு அல்லேலூயா? ஹalleluya. நீங்க நினைக்கிறீங்க நான் ஜெபம் பண்றதெல்லாம் ஆண்டவர்கிட்ட டைரக்டா போய் டச் பண்ணி அப்படியே ஹார்ட்டை தொட்டு அப்படியே எடுத்துட்டு வந்துருதுன்னு. நோ, போகாது. எல்லாருக்கும் சிரிப்பு தான். ஏங்க நான் ரொம்ப நாளா ஜெபம் பண்ற ஒண்ணுமே நடக்கல, ஏங்க நான் ரொம்ப நாளா தேவனிடத்துல கேட்கிற கர்த்தர் செய்யவே மாட்டேங்கிறாருங்க. என்னவோ இவங்க என்னவோ கர்த்தர் என்ன பண்ண மாட்டேங்கிறாரா? செய்ய மாட்டேன். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லவா? ஒரு நல்ல செய்தி சொல்லவா? தேவன் உங்களுக்கு செய்ய வேண்டியதை, உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை ஏற்கனவே நிறைவேற்றி விட்டார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். கிறிஸ்தவன் யார் தெரியுமா? நிறைவேற்றினதை, தேவன் கொடுத்ததை விசுவாசத்தினால் எடுத்து அனுபவிக்க வேண்டியது தேவனுடைய பிள்ளைகளுடைய பொறுப்பு. ஹalleluya. விளங்குனவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா. ஹalleluya. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ முழங்கால் படியிடுவதற்கு முன்னமே உன் தேவைகள் இன்னதென்று என் பிதாவானவர் அறிந்து வைத்திருக்கிறார். ஆமென். புரியுதா நான் சொல்றது? ஆமென். நீ முழங்கால் போட்டு அத்தாவே கர்த்தாவே ஆண்டவரே எனக்கு இந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், ஆண்டவரே என் குழந்தைய படிக்க வைக்கணும், ஆண்டவரே இதை பண்ணணும் அதை பண்ணணும். He know everything. அவருக்கு எல்லாம் தெரியும். எஸ். ஆமென் சொல்லுங்க. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன் தேவைகள் உன் தேவைகள் சந்திக்கப்படாததற்கு காரணம் உன் ஜெபம் மாற்றப்படணும். ஹalleluya. ஹalleluya. இவன் தேவனுக்கு பயந்தவன், ஆனா எங்கேயோ கொரட்ட வர்றான். என்ன? என் பிள்ளைகள் ஒருவேளை பிள்ளைய வெளியில அனுப்பிச்சு விட்டு என் பிள்ளை எங்கேயாவது பாவத்தில் விழுந்துருவான். கண்டிப்பா விழுந்துருவான், சத்தியமா விழுந்துருவான். சந்தேகமே படாத, உன் ஜெபம் கேட்கப்படும். ஆமென். என் புருஷன் வெளியில போறாரு, அவருக்கு ஏதாவது நீ ஏதாவது நினைக்கிற அது ஏதாவது நடக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லு, நீ சந்தேகப்பட்டு ஜெபம் பண்றத ஆண்டவர் கேட்கிறாரா இல்லையோ? பிசாசு கேட்கறான். ஆமென் பாவா. ஆமென். டா வரேன், ஐ அம் ரெடி. புரியுதா நான் சொல்றது? யாருக்கெல்லாம் விளங்குது நான் சொல்றது? இயேசு கிட்ட ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது நீ சந்தேகப்பட்டு ஏதாவது நடந்துருமோன்னு ஜெபம் பண்ணீங்கன்னா ஏதாவதெல்லாம் நடக்காது. நீ என்ன நினைக்கிறியோ அது அப்படியே நடக்கும். எங்கேயோ செத்துடலான்னு தோணுது, செத்து போயிடுவ. ஏன் இப்படி பேசுறது தெரியுமா? வாயினால் அறிக்கிடுகிற மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நான் நல்லா வாழ்வேன், இயேசுவின் நாமத்தில் சொல்லி பாரு, நீ நல்லா வாழ்வ. ஆமென். 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 எங்கேயோ வலிக்கிற மாதிரி தெரியுது, புட்டு போயிடுவேன், பொட்டுன்னு தான் போவேன். ஏன் நான் இவ்வளோ வேகமாக நான் பேசுறேன் தெரியுமா? உன் நாவின் அதிகாரத்தில் ஜாக்கிரதையாயிரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன் நாக்க சரியா ஆளுகை செய். சொல்லுங்க, ஒரு நாக்க சரியா ஆளுகை செய். எதினால் எதை பேசுகிறாயோ, எதை பேசுகிறீரோ அது நடக்கும். புரியுதா நான் சொல்றது? ஆமென். நீங்க நெகட்டிவான எதிர்மறையான காரியத்தை உங்கள் நாவிலே சொல்லுவீர்களானால் அது பிசாசு அங்கீகரிப்பான். நேர்மறையான காரியங்களை, தேவனுடைய வார்த்தை, தேவன் உங்களுக்காக என்ன சொல்லுகிறாரோ அதை சொல்லுவீர்களானால் அது நடக்கும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஐயா என்ன பண்ணாரு? ஒருவேளை என் பிள்ளைகள் பாவம் செய்வது, ஒருவேளை இது இந்த மனுஷனுக்கு வேற வேலையே இல்லை, காலையில் எழுந்திரிச்சு இது எப்போ பண்றாராம்? இந்த மனுஷனுக்கு நைட்டெல்லாம் இல்லை, பகல்லாம் அதிகாலையில் எழுந்து நான் கர்த்தரை தேடுகிறேன் தேடினாள். எப்படி தேடினாள்? ஆமா, நான் அதிகாலை நேரம் அப்பாவின் பாதம் உட்காந்துக்கிட்டு, ஏய் அப்பாவின் பாதம் உட்கார்றல்ல, அப்பாவை தப்பாம புரிஞ்சுக்கிற ஆளு நீ இல்ல. யாருக்கெல்லாம் விளங்குது? ஒரு அல்லேலூயா. ஹalleluya. நீங்க ஆராதிக்கிற அப்பா உங்க வீட்டுல இருக்கிற அப்பா மாதிரி இல்ல. நீங்கள் தொழுது கொள்கிற அப்பா, ஆண்களுக்கு அதான் சொல்றேன், நீங்க தொழுது கொள்கிற அப்பா நீங்கள் ரோட்டில் பார்த்த உங்கள் அப்பாவை போல இந்த அப்பா இல்ல. ஆமென். இந்த அறிவு வந்தா மட்டும்தான் நீ வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. இந்த மனுஷன் தேவனுக்கு பயந்தவன் தான், அறிவில்லையே. என்ன பயம்? பயம் மேல பயம். என்ன தெரியுமா நடந்துச்சு? பிசாசு
சொத்து மேலே கையை வச்சான். ஆமீன் சொல்லுங்க. ஆமென். புரியுதா? பிசாசு எது மேலே கை வச்சான்? சொத்து மேலே. நல்ல கவனி. நான் சபைக்கு வருகிறேன், தேவனை தேடுகிறேன், கர்த்தரை ஆராதிக்கிறேன், எல்லாம் நல்லது தான். ஆனால் என்னைக்கு சந்தேகப்பட்டு பயந்து ஆண்டவரே இது நடந்துருமா? இன்னைக்கு நிறைய பேர்த்தோட ஜெபம் அப்படி தான் இருக்கு. இன்னைக்கு சத்தியம் பண்ணி என்னால் சொல்ல முடியும், உன் ஜெபம் கேட்கப்படாததுக்கு காரணம் நீ தேவனுக்கு பயந்து ஜெபம் பண்ணல, பிசாசுக்கு பயந்து ஜெபம் பண்றதுனால. ஆமென். ஆமென். எங்க என் பிசாசு என் குடும்பத்தை அழிச்சிருவானோ? அழிச்சிருவான். நீ சொல்லணும், நான் தேவனுடைய பிள்ளை. ஆமென். 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 கர்ச்சிக்கிற சிங்கம் மாதிரி வாழணும் ஐயா. ஆமென். ஆமென். சிங்கிளா வாழ்ந்தாலும் எப்படி வாழணும்? சிங்கம் மாதிரி வேட்டையாடணும். ஆமென். ஆமென். சரி, பசங்களுக்கு வேற மாதிரி புரிஞ்சிருச்சு. சரி, ஸ்தோத்திரம். அப்போ இந்த யோபனுடைய சொத்தை கையை வைக்கிறான் பாருங்க. எப்படி கையை வச்சுட்டான்? 15வது வசனம், 14வது வசனம். ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து எருதுகள் உழுகிற போது, எருதுகள் உழுது கொண்டு இருக்கிற போது, கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில், கழுதைகள் அவனுடைய பக்கத்திலே அங்கே மேய்ந்து கொண்டிருக்கையில் சபையர் அவர்கள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி. கவனி. இப்போ அங்க கழுதெல்லாம் மேயுது, கழுதெல்லாம் இருக்குது, ஏறு உழுது கொண்டு இருக்கிற போது வேலையாட்கள்லாம் வெட்டிட்டு சபையர் என்ன பண்ணுறான்? அது ஒரு கூட்டம், அவங்கள எல்லாத்தையும் அடிச்சுட்டு இது எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க. அந்த வெட்டுப்பட்ட வேலைக்காரனில் இவன் மட்டும் வெட்டுப்படாமல் யோபுக்கிட்ட வேகமாக வரான். அவன் மட்டும் சாவலை. எல்லாரும் சொல்லுங்க பக்கத்தில். இந்த செய்தியை கொண்டு வந்தவன் தேவன் யோபுக்கு தெரியப்படுத்தல. இது யார் தூதன் தெரியுமா? இவன் சாத்தானுடைய தூதன். உன் வாழ்க்கை அழிஞ்சு போச்சின்னு உன்கிட்ட வந்து சொல்றது எல்லாமே சாத்தானுடைய தூதன். என்ன பிரதர், காதல எப்போ பார்த்தாலும் நீ செத்துருவேனே கேட்குது. இது வேற யாரும் இல்லை பிரதர், சாத்தானுடைய தூதன். இவன் மட்டும்தான் தப்பிக்கிறான். இவன் மட்டும் தப்பிச்சு வேகமா யோபு கிட்ட வரான். யோபு சந்தோஷமா இருக்கான். யோபு ஆண்டவர் நல்லவர் பலி இட்டுக்கிட்டு சந்தோஷமா இருக்கும்போது ஒருத்தன் வேகமா ஓடி வரான். ஐயா, எல்லாம் செத்துடுச்சு, எல்லாத்தையும் கொண்டு போயிட்டான், எல்லா வேலைக்காரியெல்லாம் செத்துட்டு நான் மட்டும் தப்பிச்சிட்டேன். ஏன் தெரியுமா? பிசாசு அவனை மட்டும் தப்பிக்க விட்டான். அவன் இல்லைன்னா இந்த செய்தி யோபுவுக்கு போயிருக்காது. யோபு அதை காதில் கேட்ட உடனே அவன் மனம் உடைந்தவனாய் மாறுகிறான். நல்ல கவனி. என்னைக்கு தீமையான செய்திகளை பிசாசு கொண்டு வரும் ஆயுதம் என்ன தெரியுமா? நீ நல்லா இருக்க மாட்ட, நீ உருப்பட மாட்ட, உன் வியாதி வந்திருக்கு, நீ அவ்வளோதான் செத்துடுவ, நீ வாழ்க்கையில் முன்னேற மாட்ட, உனக்கு கடன் வந்ததா, கடன்காரன் நாளைக்கு வந்து கதவை தட்டுவான்னு நினச்சிட்டு படுத்துப்பாரு. காலையில் நீ 5 மணிக்கு நினச்சினா அவன் 4 மணிக்கு வந்து கதவை தட்டுவான். எல்லாம் முடிஞ்சது நினைச்சிடாத. இதை சொல்வதற்குத்தான் இங்க ஒருத்தனை மட்டும் பிசாசு விட்டு வைக்கிறான். இப்போ இதை அழிச்சது யாரு தெரியுமா? தேவன் அல்ல. எல்லாரும் சொல்லுங்க, தேவன் அல்ல. ஏன்னா இவன் பயந்த காரியம் நேரிட்டது. என்ன வசனம் படிச்சோம்? பயந்த காரியம் நேரிட்டது. அப்பன்னா வேதம் சொல்லாம சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, ஐயோ எங்க என் வேலைக்காரி எல்லாம் செத்துருவாங்களோன்னு பயந்தான், செத்து போயிட்டான். விலங்கினவங்கள ஒரு அல்லேலூயா. எங்க ஏர் உழுகிற மாடுகள் எல்லாம் எவனா கொள்ளடிச்சிட்டு போயிடுவானோன்னு பயந்தான், கொள்ளடிச்சிட்டு போயிட்டான். எங்க என் வண்டி ஓடாதுன்னு நினைச்சா ஓடாம போயிடும். சத்தமா ஒரு அல்லேலூயா. யாருக்கெல்லாம் விளங்குது நான் போற வே? புரியுதா? ஆமா, நம்ம வந்து உருட்டி பழக்கிட்டோம். இப்ப என்ன சொல்றோம்? கர்த்தர் கொடுத்தார்.
ஓ, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். இப்ப எடுத்தது கர்த்தரா பிசாசா? பிசாசு. நான் கேட்குற கேள்வி புரியுதா இல்லையா? ஏற்கனவே அவன் உன் கையில சிக்கிக்கிட்டான். எப்படியா சிக்கினா? உன் சாவி, பயங்கர சாவியை கதவை திறந்து விட்ட, அவன் உள்ள வந்தான். இப்போ ஆண்டவர்கிட்ட அவன் பர்மிஷன் கேட்குறான். ஆண்டவரே, நம்ம ஆளுங்க பெந்தகோஸ்த ஆளுங்க பிரசங்கம் பண்ணியே இந்த பிரச்சனையை சாவடிச்சிட்டாங்க. கர்த்தர் கொடுக்கிறவர், கர்த்தர் எடுக்கிறவர், கர்த்தர் எடுக்கிறவர். ஓ, எடுக்கிறவர். ஆனா இந்த வேதவசனம் என்ன சொல்லுது? எடுத்தது யாரு? பிசாசு. பிசாசு. கொடுத்தது யாரு? கர்த்தர். எடுத்தது யாரு? பிசாசு. கொடுத்தது யாரு? கர்த்தர். வாயத்தரன்னு சொல்லுங்க, அப்புறமா யோசிச்சுக்கலாம். சொல்லுங்க. கொடுத்தது கர்த்தர், கர்த்தர். எடுத்தது பிசாசு. அப்ப பைபிள் பொய் சொல்லுதா? இல்ல. எழுதுனவ அவரு யோபு சொல்றார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். நான் நிர்வாணியா வந்த, நிர்வாணியா போவேன். உண்மைதான். நிர்வாணியா வந்தோம், நிர்வாணியா போறதெல்லாம் உண்மைதான். ஓ, பிரைஸ் தி லார்ட். நிர்வாணியா போறதெல்லாம் கொஞ்சம் மறந்துட்டேன், மறவிதி அதிகம். நிர்வாணியாய் போறது உண்மைதான், உண்மைதான். ஆனா நிர்வாணியா வாழ முடியாது. விளங்குனவங்கள ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. விளங்குனவங்கள ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. விளங்குதா? அப்போ தேவன் இந்த பூமியிலே உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாக்க விரும்புகிறார். நீங்க நினைச்ச பிசாசினுடைய டோரை திறந்து உங்களை என்ன பண்ணலாம்? பிசாசுக்கு அலோ பண்ணலாம். இவன் போய் பிசாசு போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே நீர் அவனை தொடும், ஏன்னா அவர் மேலே பழி போட்டுறான்னு பார்க்குறான். ஆண்டவருக்கு தெரியும், டேய் ஊரெல்லாம் உலகமெல்லாம் சுற்றிட்டு இவன் மட்டும்தான் உன் கண்ணில் பட்டானா? காரணம் என்ன? கேட்டை திறந்து வச்சுட்டான். கேட்டை என்ன பண்ணி வச்சிருந்தான்? திறந்து வச்சு. இப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, அவன் உன் கையில் இருக்கிறான்டா. அப்போ தூக்கிட்டான். ரெண்டாவது 16வது வசனம், ஒருவன் மாத்திரம் தப்பிச்சு. ஒருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்தது, ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து போட்டது. நான் ஒருவன் மாத்திரம் தப்பிங்கிறான். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி. பிசாசு பாருங்க, ஒரு சிலரை தப்பிக்க விட்டுருவான். எதுக்கு தெரியுமா? உங்களுக்கு வந்து சொல்றதுக்கு, உன்னை தெரியுமா அந்த பம்பலை அப்படி பேசினா, ஒன்று கும்பலில் தான் அவன் இருப்பாங்க, கூட்டத்தில் தான் இருப்பான். அங்கே இருந்துட்டு அதை அவனோட வச்சுக்க மாட்டான். அதை எடுத்துட்டு வந்து மெனக்கெட்டு யாருக்கிட்ட சொன்னால் கஷ்டப்படுவாங்களோ, யாருக்கிட்ட சொன்னால் மனவேதனை அடைவாங்களோ அவங்கக்கிட்டே வந்து, ஐயா ஐயா உங்களுக்கு தெரியாதா அங்கே அப்படி பேசுனாங்க. கேட்டாங்களா ஒன்று? ஏன்னா பிசாசு அனுப்புகிறான். ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு உங்க மனசை நோகடிக்கிற எவன் வந்து சொன்னாலும் அவனை ஒரு பார்வை பாருங்க. சொல்லிடாதீங்க பிசாசேன்னு சொல்லிடாதீங்க, அப்புறம் அவ்வளோதான், சண்டை ஆகிடும். அது மாமியார்கிட்ட அப்படி பார்த்துறாதீங்க. ஆமாம், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, யாரெல்லாம் என்ஜாய் பண்ணுறீங்க தேவனுடைய வார்த்தையை? ஆமென். நான் கொஞ்சம் சேர்த்து தான் இன்னைக்கு எடுக்க போகிறேன். ஆமென், ஆமென். இன்னும் முடிக்கணும், பாதியில் விட்டுட்டு போகிற பழக்கம் இல்லை. யாரெல்லாம் இருக்க விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணு ஓகே தானே? சரி, வேலை இருக்குதாங்க? இல்லை, சரி, சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இப்போ ரெண்டாவது தப்பிக்கிறான். மூணாவது 17ஆம் வசனம், இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து கல்தேயர் 3 பவுஞ்சாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டிக்கொண்டு போனார்கள். ஒட்டகத்தையும் தள்ளிட்டு போயிட்டான். இருக்கிற வண்டி நல்ல எல்லாம் ஹெலிகாப்டர், ஏரோப்ளைனு, காரு, பைக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான்? எடுத்துட்டு போயிட்டான். ஏற்கனவே பைக் கழுதையெல்லாம் தூக்கிட்டு போயிட்டான். இது வந்து பெரிய வண்டி, நாடு விட்டு நாடு போகிறதுக்கு யூஸ் பண்ணுற வண்டி. இந்த வண்டி எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான்? இப்போ ஏன் எடுத்துகிட்டு போனான்னா, மறுபடியும் சொல்கிறேன், யோபு எங்கே இந்த நாடு விட்டு இன்னொரு நாட்டுக்கு போக முடியாமல் ஒரு ஒட்டகம் கூட இல்லாமல் கஷ்டப்பட போகிறணும்னு நினச்சான். ஒரு ஒட்டகம் கூட கிடையாது. ஹலோ பிரதர், சிஸ்டர், என் தேவன் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறவர் தான். ஆனால் நீ உன் நாவிலே இவன் என்ன பண்ணான் தெரியுமா? இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். 5வது வசனத்திலேயே, 1வது அதிகாரம் 5வது வசனத்தில், பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷிப்பார்கள் என்று சொல்லி.
பைபிள் ஒரு வசனம் எழுதுதுன்னா அதை கூர்ந்து கவனிக்கணும். என்ன பண்ணணும் சொல்லி டெய்லி இவர் என்ன பண்றாரு, எங்க ஒட்டகம் போயிடும்னு நினைக்கிறேன், போயிடும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எது போயிடும்னு நினைக்கிறியோ, எது போயிடும்னு நினைக்கிறியோ, சொல்றீங்களா அது போயிடும். அது போயிடும். நீ ஒரு இடத்துல இருக்கும்போது, ஒரு தொழிலை செய்யும் போது, தேவ ஆசீர்வாதத்தை நான் நன்றாக இருப்பேன், சுகமாய் இருப்பேன், தேவனை ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனை குறித்து ஒரு அறிவு வேணும். கர்த்தர் கொடுத்தார், எல்லாம் மனப்பாடமா சொல்லிக்கிறது. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் போறது இல்லையா குறிக்கோளா இருக்கிற. ஆனா கர்த்தர் கொடுத்தது உண்மை, எடுக்கவில்லை. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அடுத்து ஒருத்தன், இன்னொருத்தன், அதே 17வது அதிகாரம் கடைசியில், ஒருவன் மாத்திரம் அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன். அடுத்து 19வது வசனம். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் 19வது வசனத்துக்கு போயிடுங்க. வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து, வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க, அந்த வீட்டின் 4 மூலைகளிலும் அடிக்க, அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால், அது பிள்ளைகள் மேல். இப்ப இந்த மனுஷனுக்கு பிரச்சனையா தான், என்ன பயப்படுறான், ஏதாவது என் பிள்ளைகளுக்கு ஆயிடுமா பயமா. ஆச்சா இல்லையா? ஆச்சி. சொல்லுங்க, ஆச்சா இல்லையா? ஆச்சி. சார், இப்போ பயந்தான். ஒருவன் மாத்திரம் தப்பி, அதுல கூட ஒருத்தன் மட்டும்தான் தப்பிச்சு வரான். தப்பி அதை அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். அந்த சத்துருவனுடைய தூதன் வர வர இவன் மனம் குழம்ப ஆரம்பிக்கிறது. என்னடா, ஆண்டவர் தானே நம்மளை பாதுகாத்தார். நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு புரியாத புதிர் நடக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம நல்லா தானே சபைக்கு போகிறோம், நல்லா தானே தேவனை தொழுது கொள்கிறோம், நல்லா தானே ஜெபம் பண்ணுறோம், நல்லா தானே காணிக்கை கொடுக்குறோம், பரிசுத்தமாக வாழணும்னு விரும்புகிறோமே, தேவனை நெருங்கி ஜீவிக்கணும்னு விரும்புகிறோமே. ஆனால் ஏன் என் வாழ்க்கையில் மறுபடியும் நடக்குதுன்னா, உன் வாய் சரியில்லை. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வாய் சரியா இருந்தா வாழ்வு சரியா இருக்கும். வாழ்வு சரியா இருக்கும். ஏன் அப்படின்னா, நாக்குனால நீ சொல்றதுனால தான் நீ வாழ்வ. ஆமென். 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 நாக்குனால செத்து போயிடுவேன் 10 தடவை சொல்லிப்பார், 11வது தடவை அவன் வீட்டு கதவை தட்டுவான் பிசாசு. ஆமென். ஆமென். புரியுதா? அப்பதான் உனக்கு கொஞ்சமா நெஞ்சு வெளியே வர மாதிரியே இருக்கும். இங்க ஏதோ சொல்லுன்னு குத்துதே. ஏன் குத்துது தெரியுமா? 10 தடவை சொல்லியிருப்ப. பிசாசு தோ வரான், கதவை தட்டுறான்னு நெஞ்சு கதவை தட்டிட்டு இருப்பான். யாருக்கெல்லாம் விளங்குது ஒரு ஹல்லேலூயா? ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை வேகமா போலாம். சரி, அப்போ இங்க அடுத்து வந்ததுக்கு அப்புறம் தான் இவன் சொல்றான், இவனுக்கு ஒன்றும் புரியல. இது பிசாசு எடுக்கிறானா தேவன் எடுக்கிறாரா? ஒரு முடிவுக்கு வந்துட்டான். தேவன் தான் என் கொடுத்தவர் தான் எடுக்கிறார், முடிவுக்கு வந்துட்டான். இப்ப என்ன சொல்லிட்டான்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உடனே பொண்டாட்டி வந்தவன பொண்டாட்டிக்கு சொல்றோம், ஏய் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? மாசியே கேரேபியால கவனி. ஒரே நாவல துதித்தலும் சபித்தலும் வராதுன்னு வேதம் சொல்லும்போது, அந்த ஒரே தேவனிடத்திலிருந்து எப்படி ஐயா நன்மையும் தீமையும் வரும்? யாருக்கெல்லாம் விளங்குது? ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, என் ஆண்டவர், நான் ஆராதிக்கும் ஆண்டவர், அவர் நன்மை செய்கிறவர், எனக்கு தீமை செய்கிறவர் அல்ல. நிறைய பேர்த்துக்கு நிறைய பிரச்சனை. இப்போ பேசும்போதே சகோதரியே கவலைப்படாதீங்க, பேசும்போதே உங்களுக்கு தோணுது, இல்லையே அங்க இடத்துல கர்த்தர் அதை செஞ்சார், இந்த இடத்துல இதை கர்த்தர் செஞ்சார். அதுக்கப்புறம் பொறுமையாக வந்து கேளுங்க, பிரசங்கம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு விளக்குறேன். ஆமென். சரி, கவனி. இப்போ நன்மை பெற்ற நாம் தீமையை பெறாமல் இருக்கலாமோ, பெற வேண்டாமோ அப்படின்னு இவர் என்ன பண்றாரு? தன்னை பெரிய பரிசுத்தவானா காமிச்சுக்கிறாரு. என்ன பண்ணுறாரு? என்னன்னா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு. உடனே நீங்கள்லாம் யோபுவை போல ஒரு நல்ல மனுஷனை காணவில்லையே. அவர் கொடுத்தாலும் ஸ்தோத்திரம் பண்றாரு, எடுத்தாலும் ஸ்தோத்திரம் பண்றாரு. சம நீதிமான் போல இருக்கு. என்னதுங்க? சம நீதிமான். இன்னொருத்தர் இருக்கான் பாருங்க, கூட இருக்கிற ஃப்ரெண்டு, காயப்படுத்துவாராம், அப்புறம் என்ன பண்ணுவாராம்? காயம் கட்டுவார். வேற இது எப்படின்னா, தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவோம், பிள்ளைய கிள்ளி விட்டு தொட்டில ஆட்டுறது.
என் ஆண்டவர் அப்படி கிடையாது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம ஆண்டவர், நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே, சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரை பத்தி தவறான எண்ணங்கள் வெளியேறுவதாக. புரியுதா நான் சொல்றது? ஆமென். கொடுக்கிற ஆண்டவர். சரிங்க, இவ்வளவு பிரசங்கம் பண்றீங்களே, என்னதான் மேட்டு சொல்ல வரீங்க? கவனிங்க, 38வது அதிகாரத்துக்கு போயிடலாம். நடுவில் நிறைய ஆர்கியூமெண்ட், சீக்கிரம் டைம் இல்லாதனால வேகமாக ஓடுறேன். தெரியல, ஆண்டவர் இதான். ஓகே, 38வது அதிகாரத்துக்கு போயிடுங்க. 38வது அதிகாரம் வரைக்கும் ஆண்டவர் பேசவே இல்லை. என்ன பண்ணல? பேசவே இல்லை. இவர் ஐயா யார் தெரியுமா? அவங்க ஃப்ரெண்டுங்கள்ட்ட சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். பொண்டாட்டிகிட்ட சொல்றாரு, நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டும். உடனே பொண்டாட்டி நினைக்குது, ஓ யோபுவை போல ஒரு பரிசுத்தவான், நம்ம புருஷனை போல ஒரு பரிசுத்தவான். வாயை திறந்து பேசுங்களேன். பரிசுத்தவான் இல்ல, அவர் ரொம்ப பரிசுத்தவான். உடனே ஃப்ரெண்டு சொல்றான், ஏய் காயப்படுத்துவாரா, பிளேட் எடுத்து சர்க்கிள் கிரிச்சுவாரு, அப்புறம் வாடா ரத்தம் ஒழுகுது, அப்புறம் தைச்சு விட்டுருவாரு. காயப்படுத்துவாராம், கட்டு போடுவாராம், அப்புறம் ஓங்கி பலாரம் வைப்பாரோ, அப்புறம் வந்து அணைச்சிக்குவாராம். ஹலோ, தேவன் என்ன தெரியுமா செய்தாரு? இதை கவனித்துக் கொண்டே இருந்தார். என் தேவன் பரலோகத்திலிருந்து கவனித்துக் கொண்டே இருந்தார். யோபு, யாரை குறித்து நீ பேசுகிறாய்? யாரை குறித்து இந்த இடத்துல சொல்லிக் கொண்டு இருக்கிறாய்? என்னை பார்த்து சொல்லுகிறாய், நீர்தான் கொடுத்தீர், நீர்தான் இதை எடுத்தீர் என்று. என்னை பார்த்து சொல்லுகிறாய், நன்மையை பெற்ற நான் தீமையை பெறக்கூடாதான்னு. அவன் ஃப்ரெண்டு சொல்றான், காயப்படுத்துகிறவர் யாரை குறித்து நீங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? பைபிள்லேயே பல நூற்றுக்கணக்கான கேள்விகளை கேட்ட ஒரே புஸ்தகம் யோபு தான். ஒரு மனுஷனை பார்த்து கேட்கிறார். படிக்கலாம், வாங்க. 2வது வசனம், அறிவில்லாத வார்த்தையினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? இப்போதும் புருஷனை போல் இடை கட்டிக்கொள். இப்போ யோபு கூப்பிடுறார், யோபு வாங்க. யாரை பார்த்து சொன்ன கொடுத்தார் எடுத்தார்னு? யாரை பார்த்து சொன்ன நன்மை தீமைன்னு? யாரை பார்த்துறா நீங்க பேசிட்டு இருக்கீங்க? உடனே சொல்ற, நீ இடை கட்டிக்கொள், நீ எனக்கு உத்தரவு சொல்லு, நீ எனக்கு உத்தரவு சொல்லு. நான் பூமியை அஸ்திவாரப்படுத்தி படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? அடுத்தது, நீ அறிவாளியானால் அதை அறிவி. நீ ரொம்ப புத்திசாலினா அறிவி. பார்க்கலாம், நான் இந்த பூமியை உருவாக்கும் போது நீ எங்க இருந்த சொல்லுடா பார்க்கலாம். நான் கொஞ்சம் மரியாதை குறைவா ஆண்டவருடைய பொசிஷன்ல இருந்து பேசினா இப்படித்தான். அவர் ரொம்ப டென்ஷனா, கர்த்தரோட இங்க வந்து நிக்கிறார். பூமியை அஸ்திவாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? அடுத்தது, அதற்கு அளவு குறித்தவர் யார்? கால் நூல் போட்டவர் யார்? நீ அறிந்தால் சொல்லு. கோடிக்கல்லை வைத்தவர் யார்? அடுத்தது 8வது வசனம், கற்பத்திலிருந்து உதிக்கிறது போல சமுத்திரம் புரண்டு வரும்போது அதை கதவுகளால் அடைத்தவர் யார்? இப்படியே நீங்க வாசிட்டு வந்தீங்கன்னா, யார் யார் எங்க இருந்த நீ? அப்போ நீ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுற. கர்த்தர் கொடுக்கிறாருன்னு அதை ஏத்துக்கிட்டேன், உண்மை, கொடுத்தது நான் தான். எடுக்கிறாருன்னு சொல்ற, உனக்கு என்ன அறிவு இருக்கு சொல்லு பார்க்கலாம். பூமியை அஸ்திவாரப்படுத்தும் போது, கடலை இதுக்கு மேல அலை வரக்கூடாது என்று சொல்லும் போது நீ எங்க இருந்த? விளங்குனவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இந்த அதிகாரத்தை நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே வருவார். சொல்லிக்கிட்டே வந்த உடனே 40வது அதிகாரம் வாங்க. 40வது அதிகாரம் வாங்க, 3வது வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு இப்ப பேசலாம். யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, இதோ நான் நீசன், இதோ நான் நீசன், நான் உமக்கு உத்தரவு, நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன். தப்பு பண்ணாத வாய் தப்பு பண்ணதுனால இப்ப யோபு என்ன சொல்றான்? சரண்டர். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட வாயை சரண்டர் பண்ணினா, விளங்கி வாழ்வ. இல்லனா
நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா என் வாயிலேருந்து சொல்லக்கூடாது, தேவனுடைய சமூகத்திலேருந்து சொன்னால் அது அப்படியே நடக்கும். ஆமீன் சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க. என் வாய் நல்லா இருந்தா, என் வாய் நல்லா இருந்தா நல்லா வாழ்வேன், நல்லா வாழ்வேன். எதுக்கு எடுத்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கிறேன், எதுக்கு எடுத்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கிறேன். இங்கே உட்காந்துருக்கிற கேட்டகரிக்கு தான் நான் பேசுகிறேன். எதுக்கு எடுத்தாலும் புலம்புற, வாயை திறந்து ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, எதுக்கு எடுத்தாலும் ஆண்டவரே. உங்களுக்கு தெரியாதா? எல்லாம் தெரியும். நீ என்ன பண்ணணும், அழுகிறத நிறுத்திட்டு ஓ ஹalleluya, இன்னைக்கு என்ன ஒரு ப்ரேயர் ஓடுதே, சரி ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஆமென், முடிச்சிடலாம்ல, இன்னொரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாம்ல. கவனிங்க கவனிங்க கவனிங்க, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்னு நினச்சிக்கோங்க. அதான் சரி. இப்போ சொல்கிறாரு, என் கையினால் என் வாயை பொத்தி கொள்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரே என் கையினால என் வாயை பொத்தி கொள்கிறேன். சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட ஒன்னே சொல்லுங்க, ஆண்டவரே இனி நான் புலம்பியோ அது நடந்துரும் இது நடந்துரும்னு பயந்து பேச மாட்டேன். புரியுதா? ஆமென். யோபு பேசிட்டான். இப்போ என்ன சொல்றான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த டைம்லலாம் நான் இல்லை, நான் நீர் உருவாக்கும் போதெல்லாம் நான் இல்லை, அதனால நான் என்ன பண்றேன், வாயை பொத்தி கொள்கிறேன். 5வது வசனத்துல மன்னிப்பு கேட்கிறாரு. கவனிங்க, மன்னிப்பு கேட்கிறாரு, அறிக்கையிடுறாரு தம் பாவத்தை. என்ன பாவம் பண்ணார் பாருங்க. நான் 2 தரம் பேசினேன். என்னையா பேசினாரு? கொடுத்தார் எடுத்தார். பேசினாரா இல்லையா? இப்போ ஒத்துக்கிட்டாரா இல்லையா? ஆனா நம்ம ஆளுங்க கிறிஸ்துவ அந்த வசனத்தை பிடிச்சிட்டு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமா, ரொம்ப நீதிமான காமிச்சிடாதீங்க. இங்க சொல்றாரு, 2வது தரம் பேசினேன், இனி நான் பிரதியுத்தரம் கொடாமலும் பேசாமலும் இருப்பேன். இனி நான் என்ன பண்ண மாட்டேன், வாயை திறக்கவே மாட்டேன். எல்லாரும் சொல்லுங்க, என்ன பண்ண மாட்டேன், வாயை திறக்கவே மாட்டேன். ஆண்டவரே அப்படி இப்படி நான் செத்துருவேன், நான் வாழ மாட்டேன், எனக்கு உருப்படமாது. இந்த ஒரு சில குழந்தைகளை பார்த்தா நீ உருப்பட மாட்டேன், நீ மாடு மேய்க்க தான் சத்தியமா எழுதி வச்சுக்கோங்க, அவன் மாடு தான் மேய்ப்பான். இன்ஜினியரே நீங்க கஷ்டப்பட்டு படிக்க வச்சாலும் ஒரு சில குடும்பங்கள் இன்ஜினியர் படிச்சுட்டு மாடு மேய்ச்சிட்டு இருப்பான். நீ என்னன்னு பாருங்களேன், சின்ன வயசுல உத்து கவனிச்சு பாருங்க, ஏய் நீ மாடு தாண்டா மேய்ப்பேன். அவன் இன்ஜினியரை படிச்சுட்டு இன்ஜினியர் வேலைக்கு போகாம என்னதான் மேய்ச்சிட்டு இருப்பான், மாடு தான் மேய்ச்சிட்டு இருப்பான். யாருக்கெல்லாம் விளங்குது? ஹல்லேலூயா சொல்லுங்க. என் வாய் என் வாழ்க்கையை தீர்மானிக்கும். ஆமென் ஆமென். புரியுதா நான் சொல்றது? ஹல்லேலூயா. நான் வேற சப்ஜெக்ட் பேச வேணா, ஆண்டவர் வேற ரூட்ல போயிட்டு இருக்கிறார். சரி கவனிங்க. இப்போ 2வது தரம் பேசினேன் அப்படின்னு சொன்னோடனே அப்பொழுது 6வது வசனம், அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றில் இருந்து யோபுக்கு உத்தரவு அருளினார், இப்போதும் புருஷனை போல நீ அறை கட்டிக்கொள். இப்ப கூர்ந்து கவனிக்கணும், மேல வசனம் போட்டுருந்தா கரெக்டா பாருங்க. இப்பொழுதும் புருஷனை போல் அறை கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. இப்ப அடுத்த உத்தரவுக்கு வந்துட்டாரு. கேள்வி கேட்கறான். இப்ப ஒழுங்கா என்ன பண்ண என்ன பதிலு? நீ என் நியாயத்தை அவமாக்குவாயோ? ஓ யோபே, ஏன் நியாயம் வேற, உன் நியாயம் வேற. ஏன் நியாயத்தை நீ மாத்தி பேசுவியா, அவமாக்குவியா? ஏன் அவமாக்கணும் தெரியுமா? நான் பரிசுத்தன், நான் நீதிமான். யாரு? யோபு. அவனே சொல்லிக்கிட்டான். ஏன் தெரியுமா? கர்த்தரை குறை சொன்னதுனால இவன் என்ன ஆயிட்டான்? நீதிமான் ஆயிட்டான். வாயத்தரன்னு சொல்லுங்க, என்ன ஆயிட்டான்? நீதிமான் ஆயிட்டான். 38 அதிகாரம் வரைக்கும் பேசாத ஆண்டவர் கடன்னு பேசினார். கேள்வி எல்லாம் கேட்டு இப்ப மறுபடியும் வந்து நிக்கிறார். என்ன? என் நியாயத்தை அவமாக்குவாயோ? நீ உன்னை நீதிமானாக்கி கொள்ளும்படிக்கு என் மேல் குற்றம். எல்லாரும் அதை படிக்கலீங்களா? படிக்க தெரியுமா? படிக்க தெரியாதவங்க என் கூட சேர்த்து சொல்லுங்க. நீ உன்னை நீதிமானாக்கி கொள்ளும்படி என் மேல் குற்றம் சுமத்துவாயோ? ஓஹோ, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்ஜாய் பண்ணுங்க தேவனுடைய வார்த்தைகள். ஏன் தெரியுமா நான் சொல்றேன்? நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் கொடுக்கிற தேவன், எடுக்கிற தேவன் அல்ல.
நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார், ஆனால் தீமை ஒருபோதும் செய்யவில்லை. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் காயப்படுத்துகிறவர் அல்ல, காயப்பட்டவரிடத்தில் வரும்போது கட்டு போடுகிற தேவன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். தன் சொந்த குமாரன் என்று பாராமல், ஏகசுதன் என்று பாராமல், இயேசுவை தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்தாரே ஒழிய, அவர் உன்னிடத்திலிருந்து எடுத்தது என்ன தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை எடுத்தார், உன் வாழ்க்கையில் இருக்கிற நோய்களை எடுத்தார், உன் வாழ்க்கையில் இருக்கிற சாபத்தை எடுத்தார், உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களை எடுத்தார். அப்படி எடுக்கிற தேவனை ஒழிய உனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை எடுக்கிறவர் அல்ல, உன் பிள்ளையை எடுக்கிறவர் அல்ல, உன் குடும்பத்தை தொடர்பு அவர் அனுமதிப்பதே இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஆமென். யாருக்கெல்லாம் விளங்குது? ஹalleluya. ஆமென். ஆமென். ஜீசஸ் இப்பதான் சொல்றார் ஆண்டவர், நீ உன்னை நீதிமானா. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவம் தான், எந்த ஒரு மனுஷன் இந்த வசனத்தை தப்பா பயன்படுத்துறதுனால தான் வாழ்க்கையில தேவன் கிரியை செய்ய முடியல. தேவன் எனக்கு சொன்ன வார்த்தை தான். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, கொடுக்கிற தேவன் எடுக்கிற தேவன் அல்ல, காயம் கட்டுகிற தேவன், காயப்படுத்துகிறவர் அல்ல. ஆமென். புரியுதா நான் சொல்றது? ஹalleluya. 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 நன்மை செய்கிறவர், ஆமென், தீமை செய்கிறவர் அல்ல. இல்ல. இப்பதான் ஆண்டவர் ஏன் இறங்கி வந்தார்னா, என்னடா என் நியாயத்தையே நீ அவமாக்குவையா? நீ உன்னை நீதிமானாய் கொள்ளும்படி என் மேல் குற்றம் சுமத்துவாயோ? அதுக்கு உடனே சரண்டர் ஆயிட்டான். அதுக்கு முன்னாடியே என்னது? ஆண்டவரே என்ன பண்ணியா? ஏன் தான் ஆண்டவர் இதை செய்யலையோ? அப்படி தரனாலே ஒன்றும் பண்ணிக்கோ, வாயை பொத்திக்கொள். நான் போயிட்டே இருக்கிறேன், கர்த்தர் ஒன்று வாயை பொத்திக்கொள். ஏன் தான் கர்த்தர் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாரோ? இது இப்படி பேசுனீங்கன்னா ஏன் வாயை பொத்திக்கோ சொல்கிறேன் தெரியுங்களா? வாயை இப்படி திறந்தீங்கன்னா, எஸ் யுவர் ஆனர் டியர் ஐ லவ் யூ அப்படின்னு பிசாசு வந்து உங்களை கட்டி பிடிச்சுக்குவான். விலகனவங்கெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்ல. ஹalleluya. ஒரு அல்லேலூயா வாயை திறந்து. ஹalleluya. ஆமென். 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 சரி, அப்போ இங்க 42வது அதிகாரத்துக்கு போயிடுவோம். இப்பதான் வேத வசனம் சொல்லுகிறது, 2வது வசனத்திலிருந்து, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அடுத்தது, அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிறவன் யார்? ஆகையால் நான், இங்க ஒத்துக்கிறார் மறுபடியும், நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன். மனம் மாறுதல். ஆமென். ஆமென். வாயை சரியா வச்சுக்கோ. ஆமென். ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. சத்தமா ஒரு அல்லேலூயா. ஹalleluya. கர்த்தரை விட நீ மேலானவனா காமிச்சன, நீ உன்னை நீயே நீதிமானாய் கர்த்தரை கீழே கொண்டு போயிட்டாங்க. அதாங்க பிரச்சனையே. அதுக்கு தான் பிசாசு வந்து, ஐயா இவனை தொடும், அவனுக்கு தெரியும் திறந்து வச்சிருக்கிறான்னு, கேட்டுட்டு போலான்னு. உடனே அவர் சொல்றாரு, எப்பா உனக்கு தெரியும், உன் கையில தான் அவன் இருக்கான், அவன் உடம்ப தொடும். அவன் உடம்பும் உன் கையில தான் இருக்கு. என்ன பண்ணலாம்? நான் ஒன்று பண்ணலாம், என் பிள்ளைங்கிறதுனால அவன் உயிரை மட்டும் பார்த்துக்கலாம், என் பிள்ளைங்கிறதுனால உயிரை மட்டும் விட்டுடு, அதையும் கேட்டுட்டு போயிடுவான். ஆனால் ஆண்டவர் ரிக்வஸ்ட் பண்ணுறாரு, நீ ஆண்டவரை ரிக்வஸ்ட் பண்ண வைக்கிறதும் வைக்காதும் உன் கையில தான் இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. 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 எல்லாரும் எழுந்து நிற்போம். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதினால் பயப்பட மாட்டேன். இருங்க ஐயா முடிச்சிட்டோம் ஐயா, ஸ்தோத்திரம். பயப்பட மாட்டேன். யாரெல்லாம் பயப்பட மாட்டீங்க? பிசாசு முன்னாடி வந்து நிற்கிறான், பயப்படுவீங்களா? உங்கள் தொழிலை அழிச்சிருவேன்றான், பயப்படுவீங்களா? உன்னை மொட்டமாக்கி போட்டுருவேங்கிறான், பயப்படுவீங்களா? உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையை கெடுத்துருவேங்கிறான், பயப்படுவீங்களா? சொல்லுங்களேன் வாயை திறந்து. சந்தேகமாக தான் இருக்கு, வந்து நின்னாதான் தெரியும். சந்தேகமாக தான் இருக்கு. ஆமாம், நின்னாதான் தெரியும். ஆமாம்,
நைட்டு தூங்கி எந்திரிக்கும் போது கட்டிலுக்கு பக்கத்துலேயே ஒரு சேரு, அந்த சேரில் நேற்று துவைச்சு போட்ட துணி, யாரும் உக்காந்துருக்கிற மாதிரியே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, ஆண்டவரே நான் பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன். பிசாசே என்னை தொட முடியாது. பயத்தின் ஆவியே என்னை விட்டு போ. இயேசுவின் நாமத்தினாலே பயமே என்னை நீ அணுக முடியாது. முடியாது. ஹல்லேலூயா. 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 நான் ஒரு பாட்டு எழுதியிருந்தேன். பாட்டு, அந்த பாட்டு பாடலாமா? எல்லாரும் கையை தட்டுவோமா? ஃப்ரீயா? இயேசு ராஜா நாம சொன்னால் போதுமே. இயேசு ராஜா நாம சொன்னால் போதுமே, பேய்கள் எல்லாம் நடுங்கி ஓடுமே. எல்லாரும் சொல்லுவோமா? இயேசு ராஜா. வாயை திறந்து சொல்லுங்களேன். பேய்கள் எல்லாம் நடுங்கி ஓடுமே. இயேசு ராஜா நாம சொன்னால் போதுமே, நோய்கள் கூட நம்மை விட்டு விலகுமே. அதிகமாக எடுத்துட்டோம். ஓ, ரொம்ப ஹையா எடுத்துட்டேன். ஓ, பாடுவோமா எல்லாரும்? நல்லா கலந்து தட்டணும். இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா பயம் ஆவியும் வெளியில போற மாதிரி ஒரு கையை தட்டுவோம். இயேசு ராஜா நாம சொன்னால் போதுமே, பேய்கள் எல்லாம் நடுங்கி ஓடுமே. இயேசு ராஜா நாம சொன்னால் போதுமே, நோய்கள் கூட நம்மை விட்டு விலகுமே. இயேசு ராஜா நாம சொன்னால் போதுமே, நோய்கள் கூட நம்மை விட்டு விலகுமே. இயேசு ராஜா நாம சொன்னால் போதுமே, நோய்கள் கூட நம்மை விட்டு விலகுமே. அடத்துண்ட காணும் துணிய காணன்னு ஓடுமே. இயேசு ராஜா நாம சொன்னால் போதும். பயத்திறந்து அடத்துண்ட காண துணிய காணன்னு. ஓ, இயேசு ராஜா நாம சொன்னால் போதுமே. இயேசு ராஜா நாம சொன்னால் போதுமே, பேய்கள் எல்லாம் நடுங்கி ஓடுமே. ஓ, இயேசு ராஜா நாம சொன்னால் நோய்கள் கூட நம்மை விட்டு விலகுமே. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் கூட போதுமே, மழைகள் பெயர்ந்து கடல் திருந்து விழுகுமே. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் கூட போதுமே, மழைகள் கூட பெயர்ந்து கடலில் விழுகுமே. மாறாவும் மதுரமாக மாறுமே. இயேசு ராஜா நாம சொன்னால் போதுமே, மாறாவும் மதுரமாக மாறுமே. இயேசு ராஜா நாம சொன்னால் போதுமே. இயேசு ராஜா நாம சொன்னால் போதுமே, பேய்கள் எல்லாம் நடுங்கி ஓடுமே. இயேசு ராஜா நாம சொன்னால் போதுமே, பேய்கள் எல்லாம் நடுங்கி ஓடுமே. ஹல்லேலூயா. டைம் ஆயிடுச்சு. அப்படியே கண்களை மூடின வண்ணமாக நான் இனி பயப்பட மாட்டேன். நான் சொல்றதை சொல்ல போறீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற பயத்தின் ஆவிகளை கர்த்தர் முறியடிக்க விரும்புகிறார். உங்களுக்குள்ள இருக்கிற பயத்தின் கிரியைகளை கர்த்தர் செயல்படணும்னா உங்களுக்குள்ள பயம் இருந்தால் செயல்பட முடியாது. அதனால தான் ஆண்டவர் எல்லா நேரங்களிலும் பயப்படாதே பயப்படாதே, அவன் ஆவேசம் என்று பயந்தார்கள். உடனே ஆண்டவர் பயப்படாதே திடன்கொள் ஆல்வேஸ். ஏன் தெரியுமா? அதுதான் கேட்டு சாவி. எல்லாரும் சொல்லுங்க, கேட்டு சாவிங்கிறது கேட்டு சாவி. பயம் நீ திறந்தேனா என்ன பண்ணிடுவோம்? அந்த கேட்டுக்குள்ள பிசாசு உள்ள வந்துருவான். நீ கூப்பிடவே வேணாம், அவனா உள்ள வந்து எஸ் யுவர் ஆனர்னு வந்துடுவான். புரியுதா? அதனால சொல்லுங்க, பிசாசை பார்த்து சொல்லுவீங்களா? பிசாசை பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால. உன் வலது கையை இப்படி ஒரு சிங்கிள் விரல கூட நீட்டுங்க. இயேசுவின் நாமத்தினால. பிசாசே, இதை கேட்கிற பிசாசே, என் குடும்பத்தின் மீது, என் வாழ்க்கையின் மீது உன் கரத்தை வைப்பதற்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே நான் விடுதலையாக்கப்பட்டேன். இயேசுவின் ரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டவர்.
நான் கழுவப்பட்டவர், நான் விலைக்கிரயமாய் வாங்கப்பட்டிருக்கிறேன். என் மீது, என் குடும்பத்தின் மீது உனக்கு அதிகாரம் இல்லை, அதிகாரம் இல்லை. நான் இயேசுவின் பிள்ளை. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்களா? எஸ், thank you holy spirit, thank you holy spirit. எல்லாரும் நன்றாய் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, என்னை விடுதலை ஆக்கினவரே, கொடுக்கிற தேவனே, இப்ப ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு இதை செய்யுங்க ஆண்டவரே, இப்பொழுதே இது நிறைவேறுவதாக. பரலோகத்தில் நிறைவேறப்பட்டதை அனுபவிக்க பிறந்தவர்கள் நீங்கள், பரலோகத்திலே உருவானதை அனுபவிக்க பிறந்தவர்கள் நீங்கள், அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள், அவருடைய பிள்ளையாய் வாழுகிறவர்கள். எஸ், thank you holy spirit. உங்களுக்காக நான் கடைசியாக ஜெபிக்க விரும்புகிறேன். இப்பொழுது ஐயாவின் இடத்துல நேரத்தை கொடுக்க விரும்புகிறேன். எஸ் டி